நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேதை ராஜா, ஹீரோ போலந்திலிருந்து. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, இங்கே போலந்தில் நிறைய வேலைவாய்ப்பு நிறையா இருக்குது. போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோன்னா, இந்த ஏஜென்சியெல்லாம் போலியான ஏஜென்சி நம்பி வராதிங்க அப்படின்னு பேசினோம். அதைத்தான் நான் இப்போயும் சொல்கிறேன். போலியான ஏஜென்சியெல்லாம் நம்பி வராதிங்க, நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுங்க, 4 பேர்கிட்ட விசாரிங்க, 4 ஏஜென்சியை விசாரிங்க, அமௌண்ட்டெல்லாம் அதிகமாக கொடுத்து ஏமாறாதீங்க. ஏன்னா இது வந்து எனக்கு நடந்தது, வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததே அந்த ஒரு நோக்கத்துக்காக தான். குறிப்பாக நம்ம தமிழ் நண்பர்கள் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் கால்ஸ் எல்லாம் வருது. எல்லாம் கேட்குறாங்க, அண்ணன் வேலை இருக்கா, நாங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம். அதாவது நம்மளே ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கோம். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு நல்ல இடத்துல இருந்தால் நம்ம 4 பேர்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி இருக்குது, நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் இதேமாரி போலி ஏஜென்சியை நம்பி வந்து ஏமாந்து டிரைவர் வேலை அப்படின்ட்டு ஏமாந்து இதேமாரி பல பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. அதனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஏஜென்சி ஃபஸ்ட்டு நல்ல ஏஜென்சியாக இருக்கணும். அதை பாருங்கள், அவங்களோட ப்ரொஃபைல் நீட்டாக இருக்கான்னு பாருங்கள். அவங்க வந்து ஒழுங்காக டேக்ஸ் எல்லாம் கட்டுறாங்களா, அந்த லைசன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, என்ன ப்ராப்பராக வச்சுருக்காங்களான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஏஜென்சி 4 இடத்துல 1க்கு 2 இடத்துல விசாரிங்க. எடுத்தோடனே ஒரு ஏஜென்சி வந்து ரேட்டு கம்மியாக கேட்குறாங்களா, சரி கொடுத்துட்டு வரும் அப்படின்னு அந்த மாதிரியும் மைண்ட் செட்டில் வச்சுக்காதீங்க. அந்த ஏஜென்சி தேர்ந்தெடுக்கிற ஏஜென்சி நல்ல ஏஜென்சியாக இருக்கணும். அதை பார்த்துக்கங்க, முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, மற்ற வேலைக்கு பேக்கிங் ஷாப்பு, இந்த ஜிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர், இந்த வெல்டிங் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் வந்தால் உடனே வேலை கிடைக்கும். டிரைவருக்குன்னு வந்தால் 3 மாதம் கம்பல்சரி ரூமில் இருக்கணும். அந்த 3 மாதமும் ஏஜென்சியில் சொல்லுவாங்க, ஏஜென்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 மாதம் உங்களுக்கு சம்பளம் உண்டு, அக்கமடேஷன் உண்டு. அக்கமடேஷன் மட்டும்தான் உண்டு. மற்றபடி சாப்பாட்டுக்கெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கணும். அது நம்ம பைசாவில் இருந்து, நம்ம காசு தான், கை காசு தான் அந்த 3 மாதம் போட்டு செலவு பண்ணணும். அதுக்குள்ளே ட்ரைனிங்கு, அந்த லைசன்ஸ் ப்ரோசஸ் அதெல்லாம் ஆகும், 3 மாதம் ஆகும். கம்பல்சரி 3 மாதத்துக்கு மேலே உட்காந்துருந்தாலும், அதாவது என்னோட அனுபவத்தில் கிடைச்சதில் தான் நான் இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோவில் போடுறேன். நான் வந்து இது வந்து யாரையும் வந்து எந்த ஏஜென்சியும் குறை சொல்கிறதுக்காகவோ இதுக்காக, சில நல்ல ஏஜென்சிகளும் இருக்காங்க, சில நல்ல ஏஜென்சிகளும் இருக்காங்க. ஆனால் போலி ஏஜென்சி நிறையா இருக்காங்க. அதை நான் வந்து பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை. நான் பிறகு உள்ள வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். நான் வந்த ஏஜென்சி எல்லார் பேரும் கண்டிப்பாக வெளியிடுவேன். ஆனால் இப்போக்கி நான் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக நான் ஒரு நாள் அடுத்த பிறகு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். நான் எந்த ஏஜென்சி மூலம் வந்தேன், எப்படி வந்தேன், இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தேன். அதனால் போலந்து வர நண்பர்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. எந்த இதுவுமே தெரியாமல் வந்துட்டு யாரோ ஒரு ஏஜென்ட்டை கொண்ட காசை கொடுத்துட்டு ஏமாறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேங்க. இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒவ்வொரு நாளும் சாப்பாடெல்லாம் சாப்பிடாம ப்ரெட்டு மட்டும் சாப்பிட்டு, பன்னு ப்ரெட்டு சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் ஓட்டியிருக்கேங்க வந்து 2 மாதம். இன்ன வரையிலும் ஒழுங்கான வேலை கிடைக்கல. எங்களுக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்த ஏஜென்சி எங்களை கைவிட்டாங்க. ப்ராப்பரான ஒரு வேலை கிடையாது. இன்ன வரையிலும் ரூமில் இப்போ வேலையை விட்டு நிப்பாட்டி 10 நாள் ஆகுது. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் 2 மாதமாக, திடீர்னு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டான். என்ன இதுன்னே ரீசன் சொல்லலை. கேட்டாக்கா அவங்களுக்கு வந்து இது ஆள் அதிகமாக இருக்குது, ஒர்க்கு இல்லை அப்படின்ட்டு திடீர்னு நிப்பாட்டிட்டான். என்னடா நீ திடீர்னு இல்லை, நான் வந்து இந்த கம்பெனியில் விட்டு தான் உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டிருக்கோம், நாங்கள் வந்து வேறு இடத்துல சேர்த்து வரோம் அப்படின்னு சொல்லியே 10 நாள் ஆகுது. இன்னும் வேறு வேலைக்கு சேர்த்து விடல. இந்த மாதிரி தான் எங்களோட லைஃப் போயிட்டுருக்கு. குளிர் வேறு, இந்த பாருங்கள், இப்போ கூட கை க்ளவுஸ் மாட்டியிருக்கேன். குளிர் இப்போ
-2 டிகிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் கம்மி தான், இன்னும் இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த பிப்ரவரி ஃபுல்லாக மார்ச் எண்டு வரலையும் இருக்கும். பிப்ரவரியில் -16, -20 வரலையும் போகும். மைனஸ்ஸு, அதாவது ப்ளஸ் இல்லை, -20க்கு மேலே போகும். 20லேருந்து 30 போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் கம்மி, நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியாவில் கம்மி. அதாவது மெயின் வார்சோ சிட்டிலெல்லாம் இப்போயும் கடுமையான சுனோ. இந்த ஏரியாலலாம் கம்மியாக தான் இருக்குது, சுனோ இல்லை. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெஞ்சிது சுனோ, ஆனால் இப்போ இல்லை. அதனால் நீங்கள் ஏற்பாடு பண்ணுற நண்பர்கள் மார்ச் மாதத்து, ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வந்தீங்கன்னா கோடைக்காலம் ஆரம்பிச்சிடும், பிரச்சனையே இல்லை. ஒரு 6 மாதத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓட்டலாம். ஆனால் இப்போ வந்தீங்கன்னா இந்த சுனோவெல்லாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வரணும். நாங்கள்லாம் அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எனக்கெல்லாம் குளிரே தாங்காது. நானே இதை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாம் நம்ம குடும்பத்தை எல்லாம் விட்டு வந்து, பொண்டாட்டி பிள்ளைங்க, அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு வந்து, எல்லாம் அந்த காசுங்கிறதுக்காக, பணங்கிற ஒரு காகிதத்தினால இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே யூரோப்புன்னு எல்லாம் பெருமையாக பேசுனேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது என்னோட கஷ்ட நஷ்டமெல்லாம். எல்லோரும் வெளிநாடு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அதை நம்ம எப்படி போகிறோம், எல்லாம் எப்படி சமாளிக்கணும், எதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், ஒரு வேலைனா கூட மனம் தளராமல் நம்ம ஒரு நம்பிக்கையான ஆளை பிடிச்சி அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். சில நண்பர்கள் சொல்கிறாங்க, எனக்கு வேலை இல்லாமல் கஷ்டமாக இருக்குது ப்ரோ, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இதேமாதிரி. ஏன் அதெல்லாம் அந்த ஏஜென்சியெல்லாம் சும்மா விட போகிறது கிடையாது. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமோ இல்லையா, இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான். இன்றைக்கி நம்மள்ட்ட ஏமாற்றி சம்பாரிச்சிட்டோன்னு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் பிறகு நம்மளோட வலி வேதனையெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. நம்மள்ட்ட இன்றைக்கி 1 லட்ச ரூபா காசு வாங்கி சாப்பிட்டேன்னு இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கலாம். இன்னும் பல வருஷம் கழித்து பின்னால் அவங்களுக்கு தெரியும், இப்படியெல்லாம் ஏமாத்தனமே சாப்பிட்டோமே அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம ஏன் அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம மேட்ருக்கு வருவோம். வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்ல ஏஜென்சி மூலம் வாங்க, போலந்துக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது. வெல்டர் வேலை இருக்குது, பேக்கிங் வேலை இருக்குது, ஃபிஷ் ஃபேக்ட்ரி, சிக்கன் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வேலைவாய்ப்பு நிறையா இருக்குது. நல்ல சம்பளம் கிடைக்கும். இப்போ வெல்டருக்கெல்லாம் வந்தீங்கன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும், சேலரி கிடைக்கும். அதுமாதிரி டிரைவர் வேலைவாய்ப்பும் நிறையா இருக்குது. ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டுருக்கு. நம்ம அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏஜென்சியை பற்றி தான் பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெல்டர் ஜாப்பு, ட்ரக் டிரைவர் ஜாப்பு, இதை பற்றி நண்பர்களுக்கு முழுசாக தெரிவிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டுருக்கு. நன்றி வணக்கம். என்னுடைய பார்வையாளர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி வணக்கம். வாழ்க தமிழ்.